ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்க கேட்ட வீடியோ நான் ஃபைனலா ரெடி பண்ணிட்டேன். என்னாலேயே நம்ப முடியல. நான் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன் நானு. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க, கூப் அப்டேட் போடுங்க, கூப் அப்டேட் போடுங்கன்னு. இப்ப நம்ம கூப் அப்டேட் தான் போட போறோம். சரி நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எத்தனை பேர் சிக்ல இருக்காங்க, எத்தனை பேர் எக்ல இருக்காங்க, எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. அது போக சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஹோமர் பட்டா கரண பட்டாலாம் சேலுக்கு இருக்கா, கொஞ்சம் இருந்தா சொல்லு ப்ரோ, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்றேன். எல்லாம் நம்ம கூட தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம கேஜி, எந்த மாடிஃபையும் இல்லை. கீழே மண்ணு கொட்டி வச்சிருந்தோம். இப்போ மண்ணு எல்லாம் போடலை, ஏன்னா மண்ணுன்றதுனால அது மழை தண்ணி பட்டுச்சுன்னா புழு பூச்சில வருதுனால விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பட்டாலாம் இருக்காங்க நம்ம கிட்ட. ஹோமர் பட்டா, கர்ணா பட்டாலாம் இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூப் அப்டேட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேல் வீடியோ பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கு எக்குன்னு நிறைய பாக்ஸ்ல தனித்தனியா உக்காந்துன்னுக்குறானுங்க. உள்ள போய் பார்க்கலாம் யார் யாருக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கானுங்க, எது இதெல்லாம் நடந்து இருக்குன்னு. சரி, நம்ம கேஜுக்குள்ள வந்த உடனே நம்ம அட்ராக்ட் பண்ணது இந்த கருவாயம் தான். யார் இந்த கருவாயன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சரி, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், இது வேற யாரும் இல்லை, நம்ம ஃபேன்டைலுக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறமும் பிறந்த ஒரே ஒரு பையன். 2 பேர் பிறந்தாங்க, அது நம்ம எலி வந்து தூக்கிட்டு போயிருச்சு. அதனால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ளதான் இருந்தான். திடீர்னு காய்க்கால்லாம் வந்த உடனே பெரிய ஆளுன்னு வெளியே வந்து உக்காந்துக்கிறான். அந்த இடத்துல மழை தண்ணிக்கு அந்த டப்பாலாம் நினைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கல்லு மேல எடுத்து வச்சுன்னா அந்த சந்துல போய் இவர் வாழ்றாரு. சரி, இப்ப அந்த சந்துல வாழ்றவரை வெளியே எடுத்துன்னு வந்துடலாம் வாங்க. வாடா செல்லாக்குட்டி, வெளியே வாடா என் கருவாயா. வரமாட்டுறானே அவ்வளோ சீக்கிரம். ஒரு வழியா வந்து சேர்ந்துதான் பாருங்க. இவன் தான் நம்ம ஃபேன்டைலுக்கு கடைசியா பிறந்தவன். கொண்டெல்லாம் வந்துருச்சு, கால் முடியும் வந்துருச்சு, வாழும் நல்லா தூக்க ஆரம்பிச்சு, நல்லா கருப்பா வரான், கருகருன்னு அழகா இருக்கான். அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட், அங்கங்க பிளாக்ல இருக்காங்க. பையனா பாத்தீங்கன்னா அங்கங்க ஒயிட்ல இருக்கான், ஃபுல் பிளாக்கா இருக்கான். இன்னும் பெருசா வந்தாதான் தெரியும், இன்னும் கலர்லாம் உளுந்து முளைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரோவோட கலர் சிக்கலே தெரியாது. அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப அவங்களே முட்டை வைக்கிறதுக்கு குச்சலை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்த செட்டையாவது ரெண்டுத்தையும் காப்பாற்றணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்ம பிளாக்கியோட பேரை. இது மேல 2 முட்டை வச்சு 2 வாரம் ஆகுது. அடுத்து சிக்கு பெருக்கிட்டு தான் வெயிட்டிங்ல இருக்கிறேன் நான். சிக்ஸ் பாத்தீங்கன்னா போன முறை ஒரே ஒரு சிக்கு தான் பிளாக் கலர் எடுத்தாங்க. அது நம்ம நிலாக்கட்டை எடுத்து வச்சனால உயிர் பழிச்சு எலி கிட்ட இருந்து அந்த எலி கொன்னுருச்சு. அது இல்லாம ஒரு முட்டை ஓல முட்டையா போயிடுச்சு. இப்ப பார்க்கலாம் 2 பேருக்கு தானே. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோமர். எல்லா செட்லயும் நம்ம ஹோமர் சிக்ஸ் மட்டும் நல்லாவே இருக்கு. அவ்வளவு இந்த சிக்ஸ் இன்னும் 2 வாரத்தில் நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். வேணுன்றவங்க சொல்லுங்க, இதுவும் சேலுக்கு தான் இருக்கு. இப்பதான் பட்டாக இருக்கும். இன்னும் 2 வாரம் கழிச்சு அதுவே ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வேணா சேல் பண்ணிக்கலாம். மஞ்சள் மொழியெல்லாம் உளுந்துருச்சுன்னா அவ்வளோ பறக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க 2 பேரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி பிளாக்ல இருக்கு, இன்னொன்னு அவங்க அம்மா மாதிரி சாம்பல் கலர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிலா இவதான் ஃபேவரட் போற நம்ம கேஜிலேயே. இப்ப 2 குஞ்சை வச்சுட்டு உட்காந்துருக்கா. போன செட்ல ஒரு முட்டை பெருக்கல, இன்னொரு குஞ்சையும் அவங்க பொண்ணோட அந்த பிளாக்கியோட குஞ்சு தான் எடுத்து வச்சிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 2 குஞ்சுமே நல்லா இருக்கு பெருச்சிட்டு. ஏன்னா மொத்த எலி நம்ம ஒரு ட்ராப் வச்சு பிடிச்சி செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. அதனால இப்போதைக்கு நம்ம சிக்கல்லாம் நல்லா தான் இருக்கு. நிலாவை பாக்குறதா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 3 பேர் நான் மாத்திருக்கேன். இப்பதான் கடைசியா ஒண்ணு நின்றுருக்கு. பார்க்கலாம் அது ஒண்ணு என்னென்னலாம் பண்ண போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம சாதா பரா ஃபிஷ்ஷு. அதுக்கு பின்னாடி தான் அவன் புள்ள. அதுவும் ஒரு முட்டை தான் பெருச்சு மலைக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் இவன் தான் மிஸ்டர் சாக்கோ 2 முட்டை வச்சிருக்கான். பின்னாடி அவனோட சிக்கு நல்லா பல்கா நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு மேல இவர் அடியா இவர் அடி எல்லாம் எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு முட்டை வந்து மலைக்கு வேஸ்டா போயிடுச்சு. இப்பதான் ஒரு முட்டை பெருச்சு அந்த ஒரு சிக்கு இவ்வளவு பெருசா ஆயிருக்கு. இத்தனை நாளா கூப் அப்டேட்டே போடல. அதுக்கப்புறம் இருக்கிறதுல மிஸ்ட்ரியான முட்டை இந்த முட்டை தான். எவன் இந்த முட்டையை வச்சானே தெரியல. இந்த கேஸ்ல ரொம்ப நாளா பாத்துட்டேன். ஐ மீன் கரெக்டா 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாள் ஆயிருந்து ஒரு முட்டை மட்டும்தான் இருக்கு. இது எவன் பண்ண வேலைன்னே தெரியல. இவங்க 2 பேரும் பண்ணதா? ஆனா இவங்க 2 பேர் ஆல்ரெடி முட்டை வச்சு சிக்கல எடுத்திருக்காங்க. அதனால கரெக்டா கூடு கட்டி முட்டை வைக்க தெரியும். ஆனா ஒரு முட்டை மட்டும் தனியா வச்சுருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. நம்ம கேஜில ஒரு அங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு சாதா புறா பேர் மட்டும் இருக்கு. அந்த சாதா புறா தான் ஃபர்ஸ்ட் டைம் முட்டை வைக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 பேர் தான் அந்த இடத்துல முட்டை வச்சிருப்பானுங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அதனாலதான் பார்த்தேன் அந்த முட்டை. சரி உட்காரவாளா அப்படின்னு. ஆனா ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னொரு முட்டை வைக்கவில்லை. அதனால இது வேஸ்ட் தான், தூக்கி மட்டும் தான் போட்டாகணும், வேற வழியே இல்லை. இதை ஹேட்சும் ஆகாது. ஏன்னா ஒரு வாரம் புறா முட்டையில உட்காரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னா பரவாயில்ல, முட்டை ஹேட்ச் ஆயிரும். ஆனா ஒரு வாரத்துக்கு மேலாம் போயிடுச்சுன்னா கன்ஃபார்மா ஹேட்ச் ஆக வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணாலே வாய்ப்பு இல்லை. வேணும்னா ஒரு புறாவுலே வச்சு ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. 30 நாள் பெரிய வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். பட் நான் இந்த முட்டையை தூக்கி போட தான் போறேன். ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு. ஸோ நண்பா, ஃபைனல்ல நம்ம நியூ கேஜ்ல இருக்கிற எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சு. இப்போதைக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஓல்டு கேஜி. சில பேருக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு பார்க்குறவங்களாம் தெரியாது. நம்மளுக்கு 2 கேஜி இருக்கு. ஒருத்தன் நம்ம கால் சந்தில் புகுந்து ஓடனா பார்த்தீங்களா, அவன் தான் ஒயிட் ஓமரு.
அவன் ஒருத்தனுக்கோசரம் மட்டுமே இந்த கேஜே கொடுத்து வச்சுனுங்கிறான். பாங்க இதுல போய் என்ன பண்ணி வச்சிருக்கான் பார்க்கலாம். நான் பார்க்கும்போது முட்டை வச்சிருந்தான். ஸோ எனக்கே அதிசயமா இருக்குது. 2 சிக்கன் நல்லாவே இருக்கு. உங்க அப்பா அம்மா மாதிரியே பியூர் ஒயிட்ல வரானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இவனுங்க என்னென்னலாம் சேட்டை பண்ண போறானுங்கன்னு. ரெண்டுமே ஒயிட் ஹோம்ஒர்க் பிறந்தவனுங்க தான். இப்போதைக்கு முடியெல்லாம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கரெக்டா 1 மாசத்துல சேட்டை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நண்பா இதோட கூப் அப்டேட் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா சேல் வீடியோ தான் பார்க்கலாம். நம்ம கிட்ட சில கர்ண ரோமர்லாம் இருக்கு. அந்த வீடியோலாம் காட்டுறோம். அங்கே 1 பை 1 பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த கேஜை விட்டு நம்ம புது கேஜிக்கே திரும்ப போய் இருக்கிற புறாவெல்லாம் பிடிச்சி நான் காட்டுறேன். சிலது பறந்துருச்சு, சிலது இருக்கு. அந்த சில இருக்கிற சேல் புறா மட்டும் காட்டுறேன். ஸோ நண்பா இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த புறாலாம் சேலுக்கு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சேல் வீடியோ போடுங்கன்னு. அதுக்கோசரம் தான் இந்த சேல் வீடியோ போடுறேன் நான். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கர்ண, ஜாக்கு, சாம்பல் கலர், ஆஷு, ஒயிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய கலரில் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரோமரும் இருக்குது. பிளாக் கலரு பக்கா ஐசைனோட. அப்புறமா ஒரு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் வந்துருக்கு. ரோமரில் ரேர் கலரு அது ஒரு பேர் மட்டும் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கு ஃபீமேல் புறம் பார்த்தீங்கன்னா ஐசான் தெரியும். லைட்டாக ரெட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரெட்டு மிக்ஸ் ஆயிருந்தா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அடின்னு அர்த்தம் நண்பா. இந்த மாதிரி ஐசைன்ல ரெட் கலர் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோவா பறக்காது, ஆனால் அடிக்கும் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இந்த புறம் வந்து 7 கலியில் இப்போதைக்கு ரெடியாக இருக்கு. ஜாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா இது பக்காவான ஃபீமேல் தான். ஐசைன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டாக கலந்துருக்கனால அடி அதிகமாக இருக்கும். நீங்கள் பறக்க வைக்கணும் ப்ரோ, எனக்கு பறக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் போட்டோன்னா இந்த புறம் பக்காவாக பறக்கும். இப்போ பாருங்க ஷேப் பண்ணி நிற்கிறதெல்லாம் ஃபுட்டெல்லாம் நல்லாவே எடுக்குது, நல்லா தான் இருக்கு. இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கு. சிங்கிள் ஃபீமேல். ஏன்னா அதோட பேர் வந்து இறந்துருச்சு, எலி கடிச்சு சாவடிச்சிச்சு அந்த பேரை. ப்ரோ எனக்கு ஜாக்ல தான் ப்ரோ புறா வேணுமே, ஆனால் ரெண்டுமே மேல் ஃபீமேல் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ நண்பா என்கிட்ட 4 கல்லிலையும் ஒரு மேல் இருக்கு. சேர்த்தி வேணா எடுத்துக்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலு நம்ம சாக்கோக்கும் ஸ்வீட்டிக்கும் பிறந்த மேலு பயங்கரமான புறா. இது ஐசைன்ல தெரியும், பியூர் ஒயிட் ஐசைன். இது கண்ணு பார்த்தீங்கன்னா இதுதான் கர்ணபுறான்னு எடுத்துக்கினா இந்த கலர் தான் நண்பா. என்னடா காட்டு புறா மாதிரி இதுதான் ஒரிஜினல் கலரா? இதுதான் பக்காவான ஒரிஜினல் கலர் கர்ணபுறாவை பொறுத்த வரைக்கும். இந்த புறாவை எடுத்துட்டு போய் நீங்க ட்ரைனிங் போட்டீங்கன்னா பக்காவும் பறக்கணும் நண்பா. இது அவங்க அப்பா அம்மா எங்கிட்ட பக்காவான ரிசல்ட்டடான பேரு. 2 பேருமே எங்கிட்ட 3 மணி நேரம் 3 மணி நேரம் பறந்தா. சும்மா நான் ட்ரைனிங் போடாத சும்மா பறக்க விட்டே 3 மணி நேரம் பறந்துருக்காங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா ட்ரைனிங் போட்டு பறக்க விட்டீங்கன்னா பயங்கரமா ரிசல்ட் கிடைக்கும் நண்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கர்ண பேர் தான். இது யாருக்கு பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கும் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த மேலுக்கும் பிறந்தது. இதுக்கும் ஐசைன் லைட்டாக ரெட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம நிலா வந்து ஓவர் அடி, அதனால லைட்டாக ரெட்டு மிக்ஸ் ஆகி தான் வரும். நான் இது கண்ணை முடின்னு சொல்லுவேன். இந்த புறா பயங்கரமாக பிறகு. ஏன்னா நிலாவோட ரிசல்ட்டை என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஏன்னா அவள் தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு வந்த புறா. பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த புறாவும் பக்காவான லைனேஜ் புறா. பார்த்தீங்கன்னா அது 9 கல்லி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் கண்ணு பார்த்தீங்களா ஜாக்கு, அதுக்கும் இதுக்கும் தான் பேர் போடலான்னு வச்சிருக்கேன். ஏன்னா இது ரெண்டுமே பேர் போட்டால் பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமர் அப்டேட்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த சாம்பல் கலர் ஹோமரு. ரெட் கலர் பார்த்தீங்கன்னா கண் ஐசைன் பக்காவாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு 1.5 மணி நேரம் பறந்துருக்கு. ஐ ஃபிளேயர் இது. ஆனால் இன்னும் நான் ட்ரைனிங் போடல. ஒரு 4 கிலோமீட்டர் ஏறிங்க எல்லாத்தையும் போய் போட்டு வந்தேன். ஆனால் வந்துருச்சு என்கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு உள்ளேயே வந்துருச்சு. நம்ம வீடு வந்து சேர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது மேலே இதோட ஃபீமேல் வந்து வெளியே இருக்கு. ஷார்ட்டு மூக்கு பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன்ல தெரியும் புறா எப்படி இருக்குன்னு. அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து வேற ஒரு மேலு. பார்த்தீங்கன்னா இது ரோமரோட மேல் தான். பக்காவான மேலு. என்னால் கையிலே பிடிக்க முடியல. நல்லா பொசு பொசுன்னு வளர்ந்துட்டான். இப்போ விட்டீங்கன்னா செம்மையா பறக்குறான் ஆளு. ஆனா பேரோட விட்டீங்கன்னா அதுக்கு மேல பறக்குறான். தனியா விட்டா டக்குன்னு வந்து சேர்ந்துறான். பேரோட விட்டா ரொம்ப லேட்டாவே நல்லாவே பறந்துன்னு வரான். அதனால கையில பிடிக்க முடியல. நல்லா பக்காவா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கு தான். கலர் மிக்சிங் எல்லாம் கிடையவே கிடையாது. ஐசைன்லாம் பக்காவா இருக்கு. யாருக்கெல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற இன்ஸ்டாடி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கம்மி ரேட்ல தான் நான் தரேன். என்ன ப்ரோ கம்மி ரேட்ல தரேன்ற அப்படின்னா புறாலா சரியில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது நண்பா. எனக்கு தெரியும் கஷ்டம். ஒவ்வொரு இடத்துல 3000 4000 நான் லோ ப்ரைஸ்லேயே தரேன். நீங்க எடுத்துட்டு போய் ட்ரைனிங் போட்டு புறாவெல்லாம் பக்காவா பாத்துக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும். அதனால தான் நான் சொல்றேன். என்கிட்ட எந்த புறாவும் ட்ரைனிங் இல்லாத இருக்கு. நீங்களே எடுத்துட்டு போய் ட்ரைனிங் போட்டு பறக்க விடுதுன்னா பறக்க விடுங்க. இதோட ஃபீமேல் தான் நண்பா. இது பாத்தீங்கன்னா இதுக்கும் கண்ணு பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இது ஃபீமேலு. பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் விங்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பார்லாம் வந்துச்சுனாலே ஒரிஜினல் புறான்னு தான் அர்த்தமே. இந்த புறாவும் அந்த புறாவும் தான் இப்போ பேரா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல முட்டை வச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்காவான பேரை எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல ஜெதை போட்டீங்கன்னா 1 வாரத்திலே முட்டை வச்சிரும். அதுக்கப்புறம் குஞ்சு பிரிச்சுச்சுன்னா நீங்க தைரியமா வீட்லயே பழகி விட்டுறலாம்.
எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டாலையும் அசால்ட்டாக வந்து சரி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி ரேஸில் ஜெயிச்சு அவங்க கிட்ட இருந்து சிக்ஸே நான் வாங்கிட்டு வந்தேன். 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 120 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்ச புறாவோட சிக்ஸ் தான் இது.